ஹரிஹரா வீரமல்லு. ஆனால் ஒரு ஃபோக்கஸ்லாம் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. ஃபுல்லாக பவன் கல்யாண் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஹீரோனா மாஸ் ஹீரோனா அவர் மாதிரி தான் இருக்கணும். கதை திரைக்கதை வசனத்தில் கொஞ்சமாவது மெனக்கெட்டு இருக்கணும். ஜோதி கிருஷ்ணா அவர்களே கார்ட்டூன் படம் மாதிரி பொம்மை படம் மாதிரி அடிக்கடிக்கு அந்த குதிரை வர சீனு நடந்த வர சீன்லாம் அப்படி காமிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப அந்த கிராஃபிக்ஸ் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்தது. ஆந்திரா சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவருக்கு அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் தான். இப்போ டெப்டி சிஎம் அவர் நடிப்பில் வெளியே வந்திருக்கோம். ஹரிஹரா வீரமல்லு இந்த பார்ட் 1 இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹரிஹரா வீரமல்லு அப்படின்னா ஏற்கனவே ஒரு 2-3 வருஷமாக படம் எடுத்துருந்தாங்க. அது சரி எப்படா வரும் நம்மளும் எதிர்பார்த்தோம். ஏன்னா பவன் கல்யாண் நடிச்சலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவர் இப்போ பக்கம் அரசியல் அப்படின்னு போயிட்டார். சரி இந்த படம் அவருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது. அதுவும் நம்ம ஜோதி கிருஷ்ணா டைரக்ஷனில் வருது. ஜோதி கிருஷ்ணா ஏஎம் ரத்னுடைய சன் ஏற்கனவே அவர் படம் தமிழில் பண்ணியிருக்காரு. சரி அவர் திரைக்கதையிலலாம் ரொம்ப மன்னன். அவருக்கு கதை வசனம் திரைக்கதையெல்லாம் கொஞ்சம் நல்ல படமாக எடுத்திருக்காரு. நம்ம இங்கே எடுத்த வரையும் சரி ஆந்திராவில் போயிருக்காருன்னா கொஞ்சம் மெனக்கெட்டு ரொம்ப நல்ல படமாக பண்ணியிருப்பாருன்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் ஒரு ஃபோக்கஸ்லாம் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. ஃபுல்லாக பவன் கல்யாண் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஹீரோனா மாஸ் ஹீரோனா அவர் மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அநியாயத்துக்கு இருக்கக்கூடாதுல்ல. படம் ஆரம்பிச்சது கடைசி வரலையும் ஃபுல்லாக அவரை பற்றி தான் இருக்குது, அவரை பற்றி தான் பேசணும். அது ஓகே. ஏன்னா பவன் கல்யாண் படம் அவரை பற்றி தான் இருக்கணும். ஆனால் கதை திரைக்கதை வசனத்தில் கொஞ்சமாவது மெனக்கெட்டு இருக்கணும். ஜோதி கிருஷ்ணா அவர்களே இந்த படத்தில் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து ஏற்கனவே பார்த்து சலிச்சு போன எல்லா சீன்களுமே இந்த படத்தில் இருக்குது. ஒரு புதுமையும் இல்லாமல் அப்படியே பிளாட்டாக இந்த ஹரிஹரா வீரமல்லு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க. பவன் கல்யாண் இவ்வளோ நாள் கழித்து கொடுத்துருக்காரு. அவர் ஓகேங்க, அவர் அரசியலுக்கு போயிட்டார், டெப்டி சிஎம் ஆகிட்டார், அவர் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவர் வச்சு எவ்வளோ மேக்கப் பண்ண. ஆனால் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் எவ்வளோ சூப்பராக பண்ணலாம். நீங்கள் அந்த கார்ட்டூன் படம் மாதிரி பொம்மை படம் மாதிரி அடிக்கடிக்கு அந்த குதிரை வர சீனு நடந்த வர சீன்லாம் அப்படி காமிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப அந்த கிராஃபிக்ஸ் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த புலி வர சீனாகட்டும், அந்த ஓனாய் வர சீனாகட்டும், எல்லாமே கிராஃபிக்ஸ் அவ்வளோ படுமொக்கையாக இருந்தது. இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து வேறு எதுனா பண்ணியிருக்கலாமே இந்த படம் பார்க்குறப்போ. படம் ஆரம்பத்தில் நல்லா போதுங்க. சூப்பராக ராபின் ரூட் மாதிரி கொள்ளடிக்கிறாரு, வைரத்தை கொள்ளடிக்கிறாரு, ஏழை மக்களுக்கு கொடுக்குறாரு, ஏழைங்களை காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் முகலாய பேரரசு எதிர்க்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் கொண்டு வர்றாரு. அவுரங்கசீப்பாக நம்ம பாபி தியோல் நடிச்சிருக்காரு. அவரெலாம் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. அவரை பழி வாங்க போகிறாரு, கொடுங்கல் ஆட்சி எழுதிட்டு போராடுறாரு, அங்கேருந்து வைரத்தை கொள்ளடிக்கிறாரு. இப்படி படம் ஃபுல்லாகவே ஒரு ராபின் ரூட் கதையை வச்சுட்டு நீங்கள் கடைசியில் அவரை பார்த்திங்கன்னா நடக்க வருது, போகிற வருது, அடிக்க வருது, இதே காமிச்சிட்டிங்களே. கதையில் கொஞ்சமாவது நீங்கள் செலுத்தலை. நம்ம பாலையா படம் கூட ஆரம்பிச்சிங்கன்னா அவர் அடிப்பார், துவம்சம் பண்ணுவார். ஆனால் அதில் கொஞ்சம் கதை போகும். டைலாக் பஞ்சு டைலாக் அடிப்பார். வேறு லெவலில் அவருக்கு கொஞ்சம் அந்த 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 ஸ்க்ரீன் ஸ்கோர் பண்ணுவார். ஆனால் இதில் நீங்கள் அந்த ஸ்கோர் பண்ண அவர் தவறிட்டீங்க. இப்போது 50 பேர் அடிக்கிட்டு 100 பேர் அடிக்கிட்டீங்க. அதெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், சூப்பராக பார்த்தோம். ஆனால் அவர் அங்கே பேசுகிறாரு, அங்கே இது பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்து அவர் அப்படியே அந்த ஸ்க்ரீனை நம்ம அப்படி ஒரு பிரம்மாண்டமாக காமிக்கணும்வா. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க ஜோதி கிருஷ்ணா அவர்களே. மரகதமணி மியூசிக் போட்டு அடின்னு அடிச்சிருக்காருன்னா இந்த படத்துக்கு அவருக்கு தேவை தான். ஏன்னா இந்த அடி அடித்தாதான் இந்த படத்துக்கு கொஞ்சமாவது ஒரு ஐஃப் இருக்கும். அதனால் போட்டு தாக்கியிருக்காரு. கேமரா ஒர்க்கெலாம் ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடி பவன் கல்யாணோட நடிப்பு சூப்பராக இருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப நமக்கு பிடிக்கும். பவன் கல்யாண் ஆரம்பத்துலேருந்து நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். அதனால் அவரோட ஆக்டிங், அவர் ஃபைட்டு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. ஆனால் கதையும் இல்லை. ஒரு கதையை கொண்டு போனீங்க, அந்த கதையில் ஸ்க்ரீன் ப்ளேன்னு ஒன்றும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டாக இல்லை. ஒரு படம் பார்க்குற இப்போ நம்ம படம் 2.5 மணி நேரம் பார்த்துட்டு வரோன்னா அதில் கொஞ்சம் காமெடி இருக்கணும், ஒரு 4-5 ஃபைட் இருக்கணும். அது மட்டும் இருக்குது. மற்ற எல்லாமே மிஸ்ஸிங் இந்த படத்தில். பாட்டுன்னு சம்மந்தம் இல்லாமல் பாட்டு வருது. அதுவும் சுமாரான பாட்டுங்களாக இருந்தது. அந்த வைரத்தை கொள்ளடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் கிராஃபிக்ஸ்லாம் போட்டு புயல் அதெல்லாம் அடித்து குடிச்சு அப்படி ஒரே பிளாக்காக போட்டு அதெல்லாம் ரொம்ப கிளைமேக்ஸு படும் மோசமாக இருந்தது. அதெல்லாம் கிளைமேக்ஸ்லாம் இப்போது கேஜிஎஃப், பாகுபலி இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுக்குறப்போ ரொம்ப நல்லா முடிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே இல்லாமல் சும்மா அந்த புயலை வர வச்சு சுற்ற விட்டு கிளைமேக்ஸை படுமோசமாக முடிச்சிட்டிங்க. அதான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் இந்த நாசர், சுனில் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இதில் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. அந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே இந்த கிராஃபிக்ஸ்ன்ற பேரில் கிராஃபிக்ஸை கேவலமாக பண்ணிக்கிறீங்க, கேவலமாக காமிச்சிருக்கீங்க. அதெல்லாம் சுத்தமாக நமக்கு மனத்தில் ஓட்டலாம். நல்ல சீன் போகிறப்ப திடீர்னு கிராஃபிக்ஸ் ஏன்டா இதெல்லாம் நமக்கு வருது அப்படின்னு நமக்கு தோணுது. இதோட இன்னொரு குறிப்பு எப்படின்னா 2020 இந்த படத்துக்கு பூஜை போட்டாங்க. ஆனால் பூஜை போட்டப்போ இயக்குனர் வேறு ஒரு இயக்குனர்,
அவர் என்னன்னு தெரியல பாதியிலே போயிட்டார். ஏன்னா இவர் அப்போ தான் வந்து அரசியலில் பயங்கரமாக தீவிரமாக குதித்து வேறு லெவல் பண்ணியிருந்தார். அப்போது அந்த பக்கம் சீன்லாம் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சீன்லாம் வர்றது ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது நேச்சுரலாகவே இருந்தது. அதெல்லாம் இப்போ எடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவர் தீவிரமாக அரசியல் போய் டெப்டி சிஎம் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருப்பாங்க. அதை பேட்ச் பண்ணுறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஏஎம் ரத்னம் பிடிச்சி சரி நம்ம பையனே போட்டு எடுக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்காரு. அது தப்பே கிடையாது. யார் இயக்குனரோ அவர் பாதியிலே போட்டோம் முழுசாக போட்டோம் அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் அதெல்லாம் பொறுத்துன்னு பவன் கல்யாணுக்காக இந்த படத்தை நம்ம ஒரு முறை பார்க்கலாம். வேறு வழியே இல்லை. ஏன்னா பவன் கல்யாணம் பிடிக்கிறவங்களுக்கு தான் இந்த படம் பிடிக்கும். மற்றபடி சாதாரணமாக நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா நொந்து நூலாயிடுவீங்க. ஆனால் பவன் கல்யாணுக்காக நீங்கள் பவன் கல்யாணம் பிடிக்குன்னா ஒரு முறை போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.